எக்ஸலண்ட். நம்ம எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். இந்த காலத்தில் குறிப்பாக தமிழில் படித்தவங்க பயப்படாமல் நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கணும். அதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்டோரியை முதல்ல வாய்ஸ் மூலமாக கேட்க போகிறோம். அது எவ்வளவு புரியுதோ இல்லையோ ஜஸ்ட் கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்றதை டெக்ஸ்ட் ஃபார்மில் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முறை கேட்போம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளார இருக்கிற ஃபியர்னஸ் கண்டிப்பாக வெளியே போகுங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ என்ன கதை அப்படின்னா, த முல்லா இன் மடுல். குழப்பம். மடுல் அப்படின்னா குழப்பம். முல்லா குழப்பத்தில் இருக்காரு அப்படின்ற ஒரு கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, கேளுங்களேன். The Sultan's elephant had wandered into Mullah Nasiruddin Hoja's village and was causing havoc in the fields. The villagers finally decided to go in a delegation to the Sultan and request him to take the elephant away. As Mullah Nasiruddin was known to the ruler, they asked him to lead the delegation. When they arrived at the palace, the villagers were awed by the splendor of the surroundings and their courage deserted them. One by one they began to drop out of the group and slip away, so that when Hoja was finally in the Sultan's presence he found to his dismay that he was alone. "Well, what do you want, Nasiruddin?" snapped the Sultan, who was in a particularly bad mood that day. "Your elephant is in our village, Your Excellency," stuttered the mullah. "So?" growled the Sultan. So, said the mullah, completely unnerved by the situation. I have come to tell you that it is terribly lonely. Please send it a companion." ஓகே, இப்போது என்ன பேசினாங்கன்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, த முல்லா இன் மடுல். இந்த கதையினுடைய தலைப்பு என்னென்னா, முல்லா குழப்பத்தில் இருக்கார். என்ன குழப்பத்தில் இருந்தார், என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். த சுல்தான்ஸ் எலிஃபண்ட். எலிஃபண்ட்னா யானை, சுல்தான்ஸ் எலிஃபண்ட்னா சுல்தானுடைய யானை. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய. இது யாருடைய? சுல்தானுடைய யானை. ஹேட் வாண்டர்ட் இன்டு முல்லா நசருதீன் ஹோஜாஸ் வில்லேஜ். ஒரு யானை, சுல்தான் வளர்த்துக்கிட்டு இருந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கிராமத்துக்குள்ளார பூந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் வாஸ் காசிங் ஹேவக் இன் த ஃபீல்ட்ஸ். அதே சமயத்தில் பயங்கரமான அழிவை, அந்த காட்டுக்குள்ளார பூந்து பயிர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? அழிச்சது. ஹேவக் அப்படின்னா அழிவு. காசிங் ஹேவக் அப்படின்னா அழிவை ஏற்படுத்தியது. எங்கே? இந்த ஃபீல்ட்ஸ். ஃபீல்ட்ஸ்னால் என்ன? அந்த காட்டுக்குள்ளார. அப்போ ஒரு எலிஃபண்ட் வந்து நசருதீன் முல்லா அப்படிங்கிற ஒரு இருக்கிற வில்லேஜுக்குள்ளார, கிராமத்துக்குள்ளார பூந்து என்ன பண்ணுச்சு? அங்கே இருக்கிற செடி கொடிகள் எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. த வில்லேஜ் இஸ் ஃபைனலி டிசைடட். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஃபைனலி, இறுதியாக டிசைடட், முடிவு எடுத்தாங்க. என்னென்னு? டு கோ இன் எ டெலிகேஷன். டெலிகேஷன் அப்படின்னா தூது போகிறதுன்னு அர்த்தம். டு கோ இன் எ டெலிகேஷன், தூது போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. டு த சுல்தான். யாருக்கிட்ட? சுல்தானுக்கிட்ட நம்ம ஒரு தூதுக்குழுவை அனுப்பலாம்ப்பா. அண்ட் ரிக்வஸ்ட் ஹிம் டு டேக் த எலிஃபண்ட் அவே. அண்ட் ரிக்வஸ்ட் ஹிம், அவங்ககிட்ட கேட்கலாம், தயவு செஞ்சு இந்த யானையை நீங்கள் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணாங்க. ஆஸ் முல்லா நசருதீன் வாஸ் நோன் டு த ரூலர். முல்லா நசருதீன் வாஸ் நோன் டு த ரூலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முல்லா நசருதீனை ரூலர், அதாவது அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தவருக்கு தெரியும், அந்த சுல்தானுக்கு தெரியும். ஆஸ்னு முன்னால் போட்டிருக்கிறதுனால இதுக்கு என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, தெரிஞ்சதுனால, அதாவது அந்த ரூலருக்கு நசருதீன் முல்லாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சதுனால தே ஆஸ்க்ட் ஹிம் டு லீட் த டெலிகேஷன். அந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? எப்போ அந்த குழுவுக்கு நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. தே ஆஸ்க்டு. இந்த இடத்துல டே ஆஸ்க்டு யார்? வில்லேஜர்ஸ், அவங்கள குறிக்குது. தே ஆஸ்க்ட் ஹிம். யார்? ஹிம்ங்கிறது யாரை குறிக்குது? நசருதீன் முல்லாவை குறிக்குது. தே ஆஸ்க்ட் ஹிம் டு லீட் த டெலிகேஷன். முன்ன நின்று இந்த குழுவை வந்து முன்ன நின்று எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. when they arrived at the palace, அப்படின்னா அவங்க அந்த மாளிகைக்கு வந்தார்கள்னு அர்த்தம்.
when they arrived at the palace அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்த பொழுது, அங்கே வந்தப்போ. The villages were awed by the splendor of the surroundings. அந்த இவங்கெல்லாம் அந்த கிராமத்து மக்கள் குழுவாக வந்தாங்களே இவங்க கூட, அவங்கெல்லாம் வந்து திகைச்சிட்டாங்க. இந்த ஆட் பை அப்படின்னா திகைத்து போனார்கள். எதை பார்த்து திகைச்சு போனாங்க? ஸ்ப்ளெண்டர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ். அந்த கோட்டைக்குள்ளார போன உடனே அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக பயந்துட்டாங்க. அண்ட் தேர் கரேஜ் டெசர்டட் தம். அவங்களுடைய தைரியம் என்னாச்சு? பாலைவனத்தில் காணாமல் போகிற மாதிரி காணாமல் போச்சு. டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். டெசர்டட் தெம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கைவிட்டுருச்சு. அவங்களுடைய தைரியம் அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னாச்சு? அவங்க அது கிராமத்திலேருந்து வர்ற வரைக்கும் எல்லாம் தைரியமாக வந்தாங்க. அந்த கோட்டைக்குள்ளார நுழைஞ்ச உடனே அங்கே இருந்ததெல்லாம் பார்த்த உடனே அவங்களுடைய தைரியம் என்ன ஆயிடுச்சு? அவங்க கை விட்டு போயிடுச்சு. ஒன் பை ஒன், ஒருவர் பின் ஒருவராக, தே பிகேன் டு ட்ராப் அவுட். அவங்க என்ன பண்ணாங்க? வெளியேற ஆரம்பித்தாங்க. பிகேன் ஆரம்பித்தார்கள். எதுக்கு? டு ட்ராப் அவுட், வெளியேறுவதற்கு ஆரம்பித்தாங்க. ஆஃப் த குரூப், அந்த குழுவிலேருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. அண்டு ஸ்லிப்பவே, அப்படியே நழுவி வெளியே போயிட்டாங்க. ஸோ தட், அதனால் when ஹோஜா வாஸ் ஃபைனலி இன் த சுல்தான்ஸ் ப்ரெசன்ஸ், முல்லா வந்து யாரையும் திரும்பி பார்க்கல, அவர் பாட்டில் போயிட்டே இருக்கார். பின்னால் போனவங்களாம் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தனா நழுவி கலண்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியாக ஹோஜா வந்து போய் சுல்தானுக்கிட்ட முன்னால் நின்னப்போ, சுல்தான் ப்ரெசன்ஸ் அப்படின்னா சுல்தான் இருக்கிற இடத்துல போய் நின்னப்போ, ஹீ ஃபவுண்ட், அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, டு ஹிஸ் டிஸ்மே, அவர் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிஞ்சது. டு ஹிஸ் டிஸ்மே அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான திகைப்புக்குள்ளான ஒரு விஷயம் தெரிஞ்சது. தட் ஹீ வாஸ் அலோன், நான் தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சது. வெல், வாட் யூ வாண்ட் நசருதீன்? நல்லது, என்ன உனக்கு வேணும் நசருதீன்? ஸ்னாப் த சுல்தான் அப்படின்னு என்ன பண்ணார்? அதட்டி கேட்குற மாதிரி சுல்தான் கேட்டார். ஹூ வாஸ் இன் ஏ பர்டிகுலர்லி பேட் மூட் தட் டே. அவர் இன் ஏ பர்டிகுலர்லி பேட் மூட், அவர் குறிப்பாக ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் செட்டில் இருந்தார். என்னடா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வந்து நசருதீன் போயிட்டார். அதனால் என்ன கேட்டார்? வெல், வாட் யூ வாண்ட் நசருதீன்? என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். யுவர் எலிஃபண்ட் இஸ் இன் அவர் வில்லேஜ் யுவர் எக்ஸலன்சி. உங்கள் யானை எங்கள் கிராமத்தில் இருக்குது மிகப்பெரியவரே. அந்த ஒரு மரியாதையாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மேதகு ஆளுநரே அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யுவர் எக்ஸலன்சி, ஐயா ரொம்ப பெரியவரே, உங்கள் யானை வந்து எங்கள் காட்டுக்குள்ளார இருக்குது, எங்களுடைய கிராமத்துக்குள்ளார பூந்துருச்சு. ஸ்டட்டர்ட் த முல்லா. முல்லா என்ன பண்ணார்? திக்கி திக்கி பேச ஆரம்பித்தார். ஸோ அப்படின்னார். கிரவுல்ட் த சுல்தான். அதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? அப்படி கோபமாக அப்படி பேசினார். கிரவுல்ட் அப்படின்னா உருமுனார். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அப்படின்னு சொல்லி உருமுனார் சுல்தான். ஸோ ஸோ அப்படின்னு இழுத்தார் முல்லா. அதனால் said the முல்லா, கம்ப்ளீட்லி unnerved by the situation. அன்அவுட் அப்படின்னா தைரியமே இல்லாமல், ரொம்ப ஒட்டு மொத்தமாக என்னுடைய தைரியம் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சின்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன். கம்ப்ளீட்லி அன்அவுட் அப்படின்னா சுத்தமாக தைரியமே இல்லாத நிலைமைக்கு வந்துட்டார். பை த சுச்சுவேஷன், இந்த நிலையில் அவர் என்ன ஆயிடுச்சு? டோட்டலாக வந்து ரொம்ப தைரியமே இல்லாமல் ஆகிட்டார். அப்போ அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார். நாங்கள், அதுக்கப்புறம் தான் நாங்கன்னு சொன்ன வாட்டி, ஆமாம் நான் மட்டும் தானே அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஹேவ் கம் டு டெல் யூ, நான் வந்து சொல்ல வந்தேன், உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், தட் இட் இஸ் டெரிப்லி லோன்லி. அந்த யானை வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுது. ப்ளீஸ் சென்ட் இட் எ கம்பேனியன், அதுக்கு ஒரு துணை அனுப்புங்க மை லார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்ல வந்தது என்ன? இந்த யானை எங்கள் காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க, கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல போனது. இவர் தனியாக இருக்கிறது பார்த்துட்டு என்ன பண்ணார்? ஐயா, அந்த யானை கொஞ்சம் தனிமையில் ரொம்ப வாடுதையா, அதுக்கு ஒரு கூட துணை அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரம்மா. சரி, இப்போது இந்த கதையை இன்னொரு முறை வாய்ஸில் கேளுங்க, புரியுதான்னு பார்க்கலாம். The Sultan's elephant had wandered into Mullah Nasiruddin Hodja's village and was causing havoc in the fields. The villagers finally decided to go in a delegation to the Sultan and request him to take the elephant away. As Mullah Nasiruddin was known to the ruler, they asked him to lead the delegation.
When they arrived at the palace, the villagers were awed by the splendor of the surroundings and their courage deserted them. One by one they began to drop out of the group and slip away, so that when Hodja was finally in the Sultan's presence he found to his dismay that he was alone. "Well, what do you want, Nasiruddin?" snapped the Sultan, who was in a particularly bad mood that day. "Your elephant is in our village, Your Excellency," stuttered the mullah. "So?" growled the Sultan. So, said the mullah, completely unnerved by the situation. I have come to tell you that it is terribly lonely. Please send it a companion." ஓகே, இப்போ இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கதையிலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கேள்வியை திரும்ப 2-3 முறை கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். 1. What was wandering in the village? 2. Finally, what mullah requested His Excellency? ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் தான். திரும்ப நம்ம நிறைய விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆங்கிலத்தின் மேலே இருக்கிற பயம் போகும். அதுக்காக நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லா தமிழ் மக்களுக்கும் இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ இதை பை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 monthஸில் உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். மேலும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும்னா 8508502000 கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.